நம்ம வரி பணத்தை வாங்கிட்டு போய் நாடகக்காரவங்க எல்லாம் விலையுமா மாடி வீடு கட்டிக்கிட்டு நிம்மதியா இருக்காங்கன்னு. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல ராஜா. உங்க காசை கொண்டு போய் முடிஞ்சு வீடு கட்டுறேன் பொறிஞ்சு கொட்டுது. என்னடா போய் உடுக்கறி பூஜை தச்சனை வச்சு கேட்கிறேன், உடுக்கடி பூஜை தச்சனை வச்சு கேட்கிறேன். அந்த ஆளு சொல்றாப்புல வரி காசை வாங்கிட்டீங்க நீ எப்படா உருப்பிடுவாங்க. உண்மைதானே சொன்னாரு. எந்த விஷயத்திலயும் பாருங்க, உழைச்சுட்டு வாங்குற காசு சிமெண்ட் போடாமே ஜரட்டுன்னு போய் ஒட்டுது. ஆமா, உழைக்காம வாங்குற காசு எவ்வளவுதான் சிமெண்ட் போட்டாலும் 3ஆம் நாள் பொறிஞ்சு கொட்டுது. என் வீடு பொறிஞ்சு கொட்டாம இருக்கணும்னா உங்கள் அன்பான பார்வை, உங்கள் அருமையான பார்வை எங்க மீது பட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு இன்னைக்கு நாச்சும் பரவாயில்ல இவ்வளவு அமைதியா உட்காந்துருக்கா. சரி, முந்தா நாள் பாத்தீங்கன்னா முன்னால அவ்வளவு பெரிய கூட்டம் பெருங்கலூர்ல. அது என்னமோ தெரியல, இந்த வாரம் பூரா எனக்கு நேரம் தெரியல போல இருக்கு. என்னாச்சு? எங்க போனாலும் பிரச்சனை. வெளியில வந்தேன் மாப்பிள்ள, கோமாளி வந்துட்டேன்னு வெளியில வந்து சரி அமைதி என் இனிய தமிழ் மக்களே. இந்த அமைதி இனிய தமிழ் மக்கள் கெட்ட வார்த்தை ஐயா இல்லையே, நல்ல தூய தமிழ் தானே. நடு கூட்டத்துல ஒருத்தர் எந்திரிச்சு வந்தேன்னா சில்வாய பேத்து கொண்டாந்துறான். நாங்கெல்லாம் அமைதியா தாண்டா இருக்கேன், நீ தாண்டா மைக்க போட்டு கத்திக்கிட்டு கிடக்க, முதல்ல வாய போட்டுடா அப்படிங்கிறான். நான் சொன்னேன், நான் பப்புனு வேஷம் போட்டுக்கிறவன் பொத்துன்னு சொல்லணும், பார்க்க வந்த நீ பொத்திக்கிட்டு உக்காரணும், பேசாம வாய பொத்திக்கிட்டு உக்காரியா. அவன் என்ன சொல்றேன், அங்க நின்னுக்கிட்டு ஊரை விட்டு ஊர் மஜிரு வந்து எங்க வாய் மயிரை பொத்த வந்தியோ அப்படிங்கிறேன் அவன். சரி, நான் சொன்னேன் பொத்துன்னு சொல்றது என் கடமை, பொத்திக்கிட்டு உக்காறது உன் கடமை, பொத்திக்கிட்டு உக்காரியா. அவன் என்ன சொல்றான், என்ன வாய பொத்த சொன்னேன், இன்னும் 1/2 மணி நேரத்துல பார்த்தா அந்த கூட்டத்தை கலந்து காட்டுறது. எனக்கு தாங்க எனக்கு தெரியல, நாடகம் பார்க்க எனக்கு தெரியல.